அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கேழ்வரகுல பால் எடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தான கஞ்சி தாங்க செய்ய போகிறேன். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், ஈவினிங் டைமில் கூட சாப்பிட்லாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேனில் 1 கப்பு நான் வந்து கேழ்வரகு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த 1 கப்பு கேழ்வரகு நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் அலசி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். கல்லுகள் மண்ணுகள் எதுவுமே இல்லாத. பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேங்க. இதை நீங்கள் நல்லா ஊறிச்சுன்னா நம்ம பால் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வரும். பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். நல்லா உங்களுக்கு ஊறி இருக்குது. ஊறினதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஊற வச்ச தண்ணியை அதோடையே நம்ம அரைச்சிடலாங்க. பாருங்கள், திட்டமாக நான் கொஞ்சமாக நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா நெய்ஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் நிறைய வரும். பாருங்கள், ஒரு ஃபில்ட்ரு வச்சு எல்லாத்தையுமே நான் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கேழ்வரகுல உங்களுக்கு வந்து கால்சியம், பாஸ்பரஸ், நார் சத்து எல்லாமே அதிகமாக உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. இது அடிக்கடி நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் நம்ம வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் சக்கை இருக்கும், அந்த சக்கையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி திக்கான பால் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சி பால்லலாம் உங்களுக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ரத்த சோகையும் எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் எல்லாத்தையும் நான் அதில் ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாத நம்ம கலக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து கட்டிப்பட்டுரும். நீங்கள் கட்டிப்பட்டுற அளவுக்கு விடக்கூடாதுங்க. நம்ம கைவிடாத கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்ருக்குறேங்க. உங்களுக்கு பொங்கி கீழே ஊற்றுறாத நம்ம வந்து கையாலேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நான் இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் இருக்குங்க நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா அந்த கஞ்சி வெந்ததும் நான் வந்து 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதை போட்டுட்டு 1 டம்ளர் பால், பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கஞ்சி. ஃபைனலாக வந்து நான் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் இருக்குங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துட்ருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கேழ்வரகுல அவ்வளோ தூரம் சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூழ்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் சோர்வை போக்குங்க. உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும். நமக்கு ரத்த சோகம் எல்லாத்தையும் சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த கூழ். நல்லா ஆற வச்சிட போகிறேன். ஆற வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு டம்ளரில் ஊற்றி நான் வந்து சர்வ் பண்ணிட போகிறேங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் வந்து இது செஞ்சுருக்கேன். நீங்கள் டிஃபன் எதுவுமே சாப்பிடாத இந்த மாதிரி ஒரு கூழோடு கூட நீங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பாதாம் எடுத்து அதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஹெல்த்தான கஞ்சி நீங்களும் இதேமாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.